எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? புரிஞ்சுங்க, புரியல என்ன சும்மா இருங்க. நான் அவர் பேசினாலே முதல்ல புரியாது, ட்வீட் போட்டாலே முதல்ல புரியாது. இதுல கூட்டணி பத்தி பேசினாருன்னு வச்சுக்கோங்க, எவனுக்காவது புரியுமா? ஒரு கர்மமும் புரியாது. சிம்பிளா என்னன்னா, ஒருவேளை இந்த ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா, டே அவனுக்கு முந்திக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவதியா ஆரம்பிச்சா ஆரம்பமா சொல்லுவாங்கல்ல, அவசர குலன்னு அள்ளி தெரிச்சாங்கிற கதையா என்னையோ ஒரு கர்மத்தை ஆரம்பிச்சு விட்டு கடைசியில திருப்பி போய் அங்கேயே நீங்க ஐக்கியமாயிட்டீங்க. அதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2 படத்துக்கு விக்ரம்ன்ற ஒரு படத்துக்கு போட்டு ஹெவியா ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. உடனே உதயநிதியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சரண்டர் ஆயிட்டீங்க. இதை கேட்டா கேவலமா இருக்கும்ல உங்களுக்கு. என்ன அசிங்கமா நீங்க ஒத்துக்க முடியும்? இந்தியா தமிழ்நாடோட ரிமோட்டை பாஜக தூக்கிட்டு போறோமா? இப்ப பாஜக தமிழ்நாடு ரிமோட்டை தூக்கிட்டு போறது இருக்கட்டும், இங்க திமுக தமிழ்நாட்டையே தூக்கி வாயில போட்டுட்டு இருக்கானே, அதுக்கு நீ என்ன சொல்ல போற? இங்க மண் எங்க இருக்கு? ஆத்துல மண்ணெல்லாம் எவ்வளவு தோண்டிட்டு இருக்கான். மலை எங்க இருக்கு? மலையை ஃபுல்லா குடஞ்சு பானை மலமா தூக்கிட்டு இருக்கான். கல்குவாரிங்கிற பேர்ல எப்படி தமிழ்நாட நாசம் பண்ணிட்டு இருக்கான். மரம் எங்க இருக்கு? காடு எங்க இருக்கு? ஏரி எங்க இருக்கு? குளம் எங்க இருக்கு? இங்க பள்ளிக்கரணையில சதுப்பு நில காடுகள் என்னவாயிட்டு இருக்கு? இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இதை தூக்கிட்டு போறது தரலையா, பாஜக தூக்கிட்டு போக கூடாதான். இப்ப தெரியுது அவங்களுக்கு, இவங்க நல்லாச்சு கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க வந்துடக்கூடாது. ஏன்னா பாஜக ஒரு தடவை ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க சிறப்பா நல்லாச்சு கொடுப்பாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கிளீன் ஹேண்டா இருக்கும். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், இப்ப பாருங்க அடுத்து பீகார், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பாக்குறாங்கல்ல, இவங்களுக்கு பயம் வந்துச்சு. தமிழ்நாட்டுல ஒரு தடவை பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. திருப்பி வேற யார் கையிலையும் ஆட்சி போகாதுன்ற பயத்திலையும் அச்சத்திலையும் எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல கமல் பேசுறதெல்லாம் நம்ம ஒன்றும் கணக்கிலே எடுத்துக்க கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க அதை.